ஒரு சின்ன பேச்சை கேட்டு ஆந்திராவுக்கு வந்து எவ்வளவு பெரிய ரவுடி கிட்ட மாட்டிக்கிட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் முனாம்பரத்துக்கு மூக்கு முளைச்ச மாதிரி படு பயங்கரமா இருக்காருங்களே. நான் ஒரிஜினல் தாதா இல்ல, டம்மி தாதான்னு தெரிஞ்சா என் தலையை ஒரே வாங்கிடுவாருங்களே. முருகா, என்ன இதே உடம்போட இதே உயிரோட அப்படியே தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு போட வைங்க. உன் கோயிலுக்கு வந்து மொட்டை அடிச்சு உனக்காக அளவு குத்துறா பராஜா. நீ யாருங்க? நீ தாதாடா டான் கேக்லீடே. செக்குலர் பரவாளர்களுக்கு வணக்கம். நான் உங்களுக்கு பரத் பேசிட்டு இருக்கேன். நான் படிச்சு பல தடவை சொல்லியிருக்கேன், இந்த ஆள் ஒரு நடிகன், இந்த நடிகனுக்கு அரசியல்லாம் வராது, இவருக்கு கையில துண்டு சீட்டு இல்லாம மக்களுடைய வழிகளை மக்களுடைய பிரச்சனைய சொந்தமா யோசிச்சு பேச வராதுரா. நடிப்பு வேற, சினிமா வேற, அரசியல் வேற, அந்த பகுத்தறிவு வேணும்டா நம்ம பல தடவை சொன்னோம். ஆனா இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் அப்படின்ற இந்த விஷயத்துல நம்ம விஜய் அண்ணாவை இங்க இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சி தலைவரும் சேர்த்து கேங் பேங் பண்ணிட்டு இருக்காங்க. சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவர், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி வந்து கேள்வி கேட்கிறாரு. அவர் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை. அந்த சைடு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேள்வி கேட்கிறாங்க, அதுக்கும் பதில் இல்லை. இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கேள்வி கேட்கிறாங்க, அதுக்கும் பதில் இல்லை. நான்லாம் சட்டமன்றத்துல சட்டையை கிழிச்சு சண்டை போட்ட சம்பவத்தில் நான் பார்த்துருக்கேன். ஆனா ஒருத்தன் சட்டமன்றத்துல யாரு பதில் கேட்டாலும் இப்படியே உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கே சட்டையை கழட்டி போட்டு தான் பிஆர் டீமை வச்சுக்கிட்டு ட்வீட்டை போற அரசியலை நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஒர்க் ஃப்ரம் பாலிடிக்ஸ்ன்ற விஷயத்த நிறுத்தி தொலைங்க விஜய். நீங்க சிஎம், இப்போ நீங்க இந்த சர்க்கார் படத்துல பேசுன மாதிரி உட்காந்தெல்லாம் ரீடேக் எடுத்தெல்லாம் பண்ணி பேசிட்டு இருக்க முடியாது. அரசியல் கிடையாது. அரசியல் படம் நடிக்கலாம், ஆனா மக்கள் மத்தியில மக்கள் மன்றத்தில் நடிக்க முடியாது. மக்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப இருக்கக்கூடிய தற்கொலைகளுக்கு இப்போ அந்த விஷயம் புரிய மாட்டேங்குது. ட்விட்டர்ல உட்காந்து கம்பு சுத்திட்டு இருக்காங்க. எங்க அண்ணன் வந்து இப்போ வந்து பார்த்திபன் மூட்ல இருக்காரு. இன்னும் கொஞ்சம் நாள்ல டக்குன்னு பார்த்தீங்கன்னா லியோ மூடுக்கு வருவாரு. அப்ப இருக்கடா அவங்களுக்குலாம் அப்படி பேசிட்டு இருக்கானுங்க. தலைமை எதிர்கட்சி தலைவர் வந்து பல குற்றச்சாட்டை தலைமை மேல வைக்கிறாங்க. நீங்க வந்து புஷ்பா அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க, சோஃபா அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. சோஃபா வரும் முன்னே சோபா மகன் வருவான் பின்னேன்ற மாதிரி நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நியாயமா அப்படின்ட்டு கேள்வி வைக்கிறாங்க. நீங்க பெரும்பான்மை கிடையாது, நீங்க சிறுபான்மை தான். எங்களுடைய ஓட்டு விச்சையின் மூலமா தான் நீங்க முதலமைச்சர் ஆயிருக்கீங்கன்னு செருப்பால் அடிச்ச மாதிரி கேள்வி கேட்கிறாரு. மூஞ்ச அப்பயும் மும்முன்னு வச்சுக்கிட்டு சட்டமன்றத்தில் எதுவுமே பேசாம வீட்டுக்கு போய் உட்காந்து ட்வீட்டை போட்டு விளாண்டுட்டு இருக்கான் மனுஷன். இப்பயாவது விஜய் ஃபேன்ஸுக்கு முதல் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்கடா. இது வந்து பேசி எழுதி வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ற விஷயம் இல்லை. இன்னைக்கு உங்க அண்ணன் சட்டமன்றத்தில் பேச அந்த 5 நிமிஷம் உரை இருக்குல்ல, அது முத நாளே உங்க அண்ணன் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்துட்டாரு. ஒரு நோட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காரு. அதை கூட உங்க அண்ணன் தெளிவா படிக்க முடியல, வளர்றாரு, பயந்துட்டாரு. பிரேமலதாவை போட்டு அடி செவுட்ல வைக்கிறாங்க. ஒரு 4 அடி சப்புன்னு வைக்கிறாங்க. உன் ஜோசியக்காரனை உன் வீட்டில் வச்சுக்கடா, இங்கே வந்து மக்கள் வரி பணத்தை சம்பளத்தை கொடுத்து அவனை உள்ள கொண்டு வராதுன்னு சொல்றாங்க. அந்த பக்கம் பார்த்தோம்னா எதிர்கட்சி தலைவர் இன்னொருத்தர் பழனிசாமி அவர்கள், அவர் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு. குதிரை பேரம் நடத்துறாங்க, எங்க கட்சியை உடைக்க பாக்குறாங்கன்ற குற்றச்சாட்டு அவர் வைக்கிறாரு. நம்ம மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து பல்வேறு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. நீங்க வந்து அடுத்த கட்சி உறுப்பினர்களை திருடுறீங்க, திருட்டுத்தனமா போய் பாக்குறீங்க அப்படின்னு உடனே அவைத்தலைவருக்கு கோபம் வருது. கோபம் வந்து அவர் என்ன இந்த வார்த்தையை மட்டும் ரிட்டர்ன் எடுத்துருங்க, இதை வந்து பேச வேணாம். என்ன பேச வேணாம்? திருட்டுத்தனமா தான் நீங்க இப்ப வந்து பேரம் பேசிட்டு இருக்கீங்க, குதிரை பேரம் தான் நடத்துறீங்க. அதான உண்மை. பார்த்து உங்களுக்கு ப்ராம்ப்டை கொடுத்தா நீங்க அதை பார்த்து படிச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து வீரவாசனம் பேசுவீங்க. எங்க அரசியல் பேசணுமோ அங்கே பேசுறது இல்லை, எங்க தர்க்கம் பண்ணணுமோ அதை பண்றது இல்லை. மக்களுடைய பிரதிநிதிகளா இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் சந்திக்கிறது கூட துளி அளவுக்கு தைரியம் இல்லாத ஒரு கேவலவாதி, ஒரு பயந்தாங்கொழி தான் விஜய். அதான் உண்மை. உடனே மோடி என்ன வந்து இங்க பத்திரிகையாளர் சந்திக்கிறாரான்னு கேட்பாங்க. மாற்று அரசியல் தானே பேசுற, அப்ப நீ மாற்றத்துக்காக வந்து நிக்கணும்ல. இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் இந்த ஸ்கூல்ல டீச்சர் அடிச்சுட்டா போய் பாத்ரூம்ல கக்கூசில உட்காந்துக்கிட்டு டீச்சரை கெட்டவத்தில் எழுதுவாங்களா, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க மனுஷன். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அப்படி இன்னைக்கு இவர் போட்ட ட்வீட்ல என்னால ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க முடியல. 20 செகண்ட் ஸ்க்ரோல் பண்ற மாதிரி இருக்கு. என் காலேஜ் சிலபஸ் கூட அந்த அளவுக்கு பெருசு கிடையாது. இவர் சொல்றாரு, நாங்க வந்து 2 வருஷத்துல 3 வருஷத்துல ஆட்சி அமைச்சிட்டோம், நாங்க அந்த அளவுக்கு பெரும்பான்மை, நாங்க எங்களுக்கு இத்தனை மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, நாங்க யார் தெரியுமா அவங்க பேசிட்டு இருக்காரு. அதுக்கு செருப்படி அடிச்ச மாதிரி உதயநிதி ஒரு ட்வீட்,
பேரவையில் இருந்தபோது பதிலளிக்காமல் வீட்டுக்கு சென்று அறிக்கையை வெளியிட்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போட்டு ஆரம்பிக்கிறாரு. நாங்கள் வாங்கிய வாக்கு விழுக்காடு எங்களுக்கு தெரியும். அதனால்தான் மக்கள் தீர்ப்பை மதித்து எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கிறோம். பெரும்பான்மை இல்லாத நிலையிலும் பதவி வெறியோடு ஆளுநர் மாளிகைக்கு நாங்க டெய்லி அட்டெண்டன்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கல. உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. அகாடா யோ யோவா என்னமோ பெரிய பில்டப்லாம் கொடுத்த. நாங்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டோம்னு நீங்க சொன்னீங்களே, அப்படி நிராகரிக்கப்பட்ட எங்களுக்கு விழுந்த வாக்குகளை காட்டித்தான் நீங்க முதலமைச்சராகவே ஆயிருக்கீங்க. அதை மறந்து விட்டீங்களா சிஎம் சார்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. 2006 அமைந்த திமுக ஆட்சியை பத்தி போஸ்ட் பண்ணிருக்கீங்களே, அந்த சமயத்தில் உங்களை போல எதிர்த்தரப்பு எம்எல்ஏக்களை கடன் வாங்கியோ குதிரை பேரத்துல விலைக்கு வாங்கிய எந்த கட்சியையும் பிளவுபடுத்தியோ சோஃபா செட் அனுப்பியோ ஆட்சி அமைக்கப்படவில்லை. முழுக்க முழுக்க திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தான் அது. அதை உங்களுக்கு சொல்ல மறந்துட்டாங்க போல. செருப்பா சாணியில முக்கிய அடிச்சிருக்காரு தலைவரை. சரியா? திராவிட முன்னேற்ற கழகம் 2026 தேர்தலில் தோற்றிருக்கலாம். ஆனால் திராவிட மாடல் ஆட்சியின் மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்ன உங்கள் வாயாலேயே சொல்ல வைத்திருக்கிறோமே, அதுவே எங்களுடைய வெற்றி தான் பதிவு பண்ணியிருக்காரு. இதுக்கு மேல ஒருத்தனை கேவலப்படுத்தவே முடியாது. இந்த ஆளு கேவலப்பட்டதுக்கு அரசாங்க விடுமுறையை விடலாம் போல. சட்டமன்றத்தில் எந்திரிச்சு கேட்குறாங்க, இருக்கக்கூடிய எதிர்கட்சிக்கெல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி போன ஆட்சியில் நடந்த நலத்திட்டங்கள்லாம் முறைப்படி வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இவர் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கணும்? இப்போ ஒருவேளை விஜய் இடத்துல நான் இருந்திருந்தேன்னா நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, அந்த நலத்திட்டங்கள்லாம் எப்படி மக்களுக்கு கொடுக்கணுங்கிற கவலை உங்களுக்கு வேணாம், அது எங்க வேலை, நாங்க பாத்துக்கிறோம். இந்த நலத்திட்டத்தை வச்சு நீங்க என்னென்னலாம் ஊழல் பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியும், அந்த ஊழல் பட்டியல் நாங்க வெளியிடுவோம், நீங்க பொறுத்திருந்து பாருங்கன்னு ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருந்தா இந்த மனுஷனுக்கு கட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இந்த மனுஷன் அந்த மாதிரிலாம் டைலாக் பேசாம, ஏன்னா யாரும் எழுதி கொடுக்கல. ரெண்டாவது வந்து ஓகே ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொன்னாதான் தலைவர் பேசுவார், இல்லாட்டி பேச மாட்டாரு. இப்படி ஒரு சைக்கோ யாராவது பார்த்துருக்கீங்களாங்க? 1 மணி நேரம் 2 மணி நேரம் நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்தொடர்ல ஒரு 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த அவையில சுத்தி பல கேமராக்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒருத்தன் சைக்கோ மனநிலையில இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இடையில இதுல நோட்ஸ் எடுக்கிறன்ற பேர்ல ஏதோ உட்காந்து கிரிக்கிட்டு இருந்தாரு. ஓகே ஏதோ மாசா பேச போறான்னு நினைச்சோம்னா ஏதோ ஃபிளேம்ஸ் போட்டு பார்த்துருப்பாரு போல. விஜய் வர்சஸ் சம்மோன் அப்படின்னு ஏதோ போட்டிருக்காரு, ஃபிளேம்ஸ் போட்டிருக்காரு, வேற எதுவும் இல்லை. இப்படி ஒரு மானங்கட்ட ஒரு முதலமைச்சரை என் வாழ்க்கையிலேயே நான் பார்த்தது இல்லை. இன்னைக்கு விஜயெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காரு? சந்திரபாவத அரசியல், பதவி வெறி. இன்னைக்கு விஜய் ஃபேன்ஸ் சொல்றாங்க, எங்க ஆள் ஒன்றும் பிச்சை எடுக்கல, அடுத்த எலெக்ஷனுக்கு தெரியும் ஸ்டாலின் எப்படி பிச்சை எடுப்பான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அடுத்த எலெக்ஷனுக்கு நீங்க போறதெல்லாம் இருக்கட்டும், உங்க அண்ணனுக்கு அவ்வளவு கட்ஸ் இருந்தா எங்களுக்கு பெரும்பான்மையெல்லாம் வேணாங்க, ரீஎலெக்ஷன் வைங்க, நாங்க மறுபடியும் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி நாங்க பெரும்பான்மையை ஜெயிச்சுக்கிறோம் சொல்ல வேண்டியதானே? அந்த வக்கு இல்ல விஜய்க்கு, அந்த துப்பு இல்ல விஜய்க்கு. கரெக்டு தானே? கேள்வி நியாயமானது, வார்த்தைகள் கடுமையா இருக்கலாம், பட் கேள்வி நியாயமானது. ஒருத்தன் பேசுங்க பார்ப்போம். சட்டப்பேரவையில் உட்காந்துக்கிட்டு பைபிள் வாசிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க பைபிள் வாசிக்கிறது தப்பு இல்லை, நாளைக்கே வந்து இதை பயன்படுத்திக்கிட்டு மதவாத சக்திகள் எங்களுக்கு வந்து இதை பயன்படுத்துங்க, அதை பயன்படுத்துங்க, பகவத்கீதையை படி, குரானை படின்னு கிளம்பி வந்தா என்ன பண்ணுவேன்? ஜேசிடி பிரபாகரன் யாரு? இதுக்கு முன்னாடி மத பிரச்சாரம் பண்ணிக்கிருந்த, மத மாற்றம் செய்த ஒரு நபர். இன்னைக்கு அவர் அவைத்தலைவர். அவர் போய் உட்காந்துட்டு பைபிள் வசனம் வாசிக்கிறார். யார் அந்த உரிமையை கொடுத்தது? எப்படி பைபிள் வசனம்லாம் உட்காந்து வாசிப்பீங்க? என்ன நடந்துகிட்டு இருக்கு? மத மாற்றம் பண்றீங்களா? முதலமைச்சர் ஜோசப் விஜயா, இவர் அவைத்தலைவர் வந்து மத மாற்றம் செய்த, மத பிரச்சாரம் செய்த ஒரு நபரா. இன்னைக்கு இவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு பைபிள் வாசிக்கிறாங்க சட்டமன்றத்தில் உட்காந்துக்கிட்டு. இப்ப இதே இடத்துல வேற யாரோ உட்காந்து பைபிள் இது குரான் வாசிச்சாலோ இல்ல பகவத்கீதையை வாசிச்சாலோ ஏத்துப்பீங்களா? நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா? நானே ஏத்துக்க மாட்டேன், வெறியாவது எனக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு செக்யுலர் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க, ஆனா உங்களோட செக்யுலர் நீங்க என்ன பண்றீங்க? உங்க மதம் சார்ந்து நீங்க கொண்டு போறீங்க. திமுக கூட இப்படி பண்ணது கிடையாதுங்க. உண்மையான செக்யுலரிசத்தை கையில வச்சிருக்கு திமுக தாங்க. அதான் உண்மை. நீங்க இன்னைக்கு விஜயெல்லாம் அரசியல் கட்சி நடத்துறதுக்கு எந்த ஒரு அடிப்படை தகுதியும் இல்லாத ஒரு நபர்.
எந்த ஒரு தகுதியும் இல்லாத நபர். பேருக்கு தான் சிஎம். அதுவும் திமுகவினுடைய ஆதரவு மூலியமா, திமுக கட்சிகளுடைய ஆதரவு மூலியமா, திமுகவுக்கு வாக்களித்து அந்த மக்களுடைய அந்த அந்த ஆதரவு மூலியமா, லிட்டரலா திமுக போட்ட பிச்சையின் மூலியமா இன்னைக்கு சிஎம் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்காரு விஜய். சொந்த உழைப்பெல்லாம் இல்ல. என்ன பிரச்சாரம் பண்ணாரு? 24 நாள் வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. தலைவர் பண்ணது வெறும் 8 நாளா 10 நாளா. மொத்தமே இந்த எலெக்ஷன்ல ஒரு 1.5 மணி நேரம் பேசியிருப்பான் மனுஷன். மொத்தமாவே 1.5 மணி நேரம் பேசியிருப்பான். இப்போ உட்காந்துட்டு வீட்டுக்கு போய் உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஒரு லைன் அப் போடுறது, ஒரு ரைட் அப். அந்த ரைட் அப்ப சத்தியமா சொல்றேன், டிவிக்கு கட்சிக்காரன் ஒருத்தன் கூட முழுசா படிச்சிருக்க மாட்டான். ஏன் விஜயே படிச்சிருக்க மாட்டாரு. இப்ப நைட்டு போட்ட அந்த ரைட் அப் இருக்குல்ல, அத அடுத்தது சட்டமன்ற கூட்டத்தொடர்ல அவரை பேச சொல்லுங்க பார்ப்போம். லெட்டர் இல்லாம, அந்த நோட்ஸ் இல்லாம அவரை பேச சொல்லுங்க பார்ப்போம். அவருக்கு தெரியாது. யாரா ப்ராம்ப்ட் கொடுக்கணும், கொஞ்சம் ரிஹர்சல் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும், அப்புறம் இது ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி யாராவது கிளப் அடிக்கணும். இதெல்லாம் அடிச்சாதான் அவருக்கு வரும், இல்லாட்டி வராது. சட்டமன்றம்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? சட்டமன்றம்லாம் எப்படி நடக்கும்னாது இதுக்கு முன்னாடி விஜய் பார்த்துருப்பாரா? ஈஸியா நினைச்சிட்டு இருப்போல, முதலமைச்சர் ஆயிட்டா ஓகே நம்ம தான் அப்படின்னு வந்து உட்காந்துருக்காரு. அடி பிரிக்கிறாங்க எல்லா பக்கத்துல இருந்து போட்டு, வெளு வெளுக்கிறாங்க. இப்படி ஒரு முதலமைச்சர் என் வாழ்க்கையில பார்த்ததில்லை. ஒரு தத்தி முதலமைச்சர், ஒன்னுத்துக்கும் உதவாத, ஒன்னும் தெரியாத ஒரு முட்டாள் முதலமைச்சர். இதுதான் உண்மை. இந்த வார்த்தை தான் உண்மை. முட்டாள் முதலமைச்சர் தான் விஜய். இந்த கட்சி ஆரம்பித்த காலகட்டத்தில இருந்து அவர் ஒழுங்கா பாலிடிக்ஸை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா கூட, இப்ப நான் வந்து லெட்டர்லாம் எதுவும் எழுதி வச்சுக்கிட்டோ இல்லை ப்ராம்ப்ட் வச்சுட்டுலாம் பேசல. மனசுல இருந்து பேசுறேன். என்னுடைய வலி வேதனையை நான் பேசிட்டு இருக்கிறேன். என்னுடைய கருத்தை நான் வந்து ஆழமா பதிவு பண்றேன். நான் பேசின அரசியல்ல 1% கூட விஜய் இது வரைக்கும் பேசல. ஒருவேளை இந்த பாலிடிக்ஸை ஒழுங்கா அவர் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாருன்னா குறைந்தபட்ச சுய அறிவு, பகுத்தறிவு, அரசியல் சிந்தனை, அரசியல் பார்வை இதெல்லாம் வந்திருக்கும். அரசியல்வாதின்னா எல்லா இடத்துலையும் கவனமா இருக்கணுங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், கலைஞர் இருக்காருல்ல, கருணாநிதி அவர்கள் இருக்காங்கல்ல, ஒரு முறை அவர் காலைல டிஃபன் சாப்பிடணும். டிஃபன் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. 2 பிளேட்ல எடுத்துட்டு வராங்க. ஒரு பிளேட்ல ஒரு 3 இட்லி, இன்னொரு பிளேட்ல கொஞ்சம் குழம்புலாம் வச்சு எடுத்துட்டு வராங்களாம். அதை பார்த்துட்டு அவரு கொண்டு வந்த நபரை பார்த்து திட்டிருக்காரு. யோ, என்னையா 2 தட்டுல கொண்டு வந்துட்டு இருக்க? எனக்கு ஆல்ரெடி 80 வயசு ஆயிடுச்சு. நீ இன்னையா 80 வயசுல இப்படி திங்கிறானே எவனாவது பேச ஆரம்பிச்சிருவாயா? எவனாவது பத்திரிக்கை பதிவு எதுவும் போட்டுருவாயா? இப்படிலாம் பண்ணாதையா, போய் அங்கிட்டு அப்படின்னு சொன்னாராம். சின்ன விஷயம், இதெல்லாம் யாரும் பெருசுப்படுத்தி பேச போதும் இல்லை. சின்ன விஷயம் தான். ஆனா கவனிக்கிறாங்க. சின்ன விஷயத்த கவனிக்கிறாங்க. அந்த அறிவு தான் வேணும். அதை விட்டுட்டு சோஃபா அனுப்பி விட்டுட்டு பின்னாடி நானும் போறேன் அப்படின்லாம் போறதெல்லாம் வந்து தற்குறித்தனமான, கேவலமான, மானங்கட்டத்தனமான ஒரு அரசியல் அணுகுமுறை. நாங்க தூய சக்தின்னு சொல்லிக்கிட்டு தீய சக்தி வேலையை பார்க்கறதா இந்த தாவேக்காவுடைய வேலையா இருக்கு. அண்ணா திமுக ஊழல் சக்தி தானே சொன்னீங்க. விஜயபாஸ்கர் மீது குட்கா வழக்கு இருக்குதானே? அங்க இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் மீது, முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு இருக்குதானே? அப்புறம் அவங்க கிட்ட போய் அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு அவங்க கிட்ட போய் பிச்சை எடுத்து நிக்கிறீங்க. அவங்களுக்கு வீட்டுக்கு சோஃபா அனுப்பி விடுறீங்க. என்ன இது தீய சக்தி வேலையா? இல்ல இதுதான் உங்க தூய சக்தி வேலையா? என்ன பாஸ்? நீங்க பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துங்க, நான் வந்து நிப்பேன். நான் இப்ப அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சொல்லி வச்சுட்டேன். ஒருவேளை முதலமைச்சர் அப்படின்ற டேக்லைன்ல இருக்கக்கூடிய இந்த நபர், தாவேகா தற்குறிகளுடைய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய இந்த நபர் பிரஸ் மீட் கொடுக்குறாருன்னா டெஃபினட்டா அந்த பிரஸ் மீட்டை போய் நான் அட்டன் பண்ணுவேன். நான் ஆல்ரெடி சீமானுடைய பிரஸ் மீட்லாம் அட்டன் பண்ணி கேள்வி கேட்டு பிரச்சனை ஆகி பல சம்பவம்லாம் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கதற விடலாம். குஷியானது அப்படிதான். எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் வந்து தேர்தலில் வெற்றி பெறதுக்கு முன்னாடி தான் வரைக்கும் அவர் பேசவே இல்லை எந்த ஒரு பிரஸ்லையும். இப்பயாவது பேசுவார். அவர் அமைச்சர் ஆகிட்டாரு, வாய் திறப்பாரு பார்த்தா வாயை திறக்க மாட்டுறாரு. ஜாலியாக ரீல்ஸ் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. நான் இப்பயும் சொல்கிறேன், விஜய் பெரும்பான்மை அரசாங்கம் கிடையாது. 2வது இப்பெல்லாம் டிவிக்கு தொண்டர்கள் ஒரு உருட்டு விட்டுறானுங்க. 144 உறுப்பினர்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கன்னு. அப்படிலாம் இல்லை ராஜா. அதிமுகவில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் உங்களுக்கு ஆதரவுலாம் தெரிவிக்கல. தெரிவித்த நபர்களுடைய ஆதரவு எதுவுமே செல்லாது. ஏன்னா சட்டமன்றத்தில் அதிமுகவினுடைய கொறடா முடிவு எடுக்கிறதா இங்கே வந்து ஃபைனல். புரியுதா? இன்னைக்கு யாரெல்லாம் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்களோ இன்னைக்கு அவங்களெல்லாம் தூக்கிட்டாங்க. அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. உங்க அண்ணன் மெஜாரிட்டி இல்லை, மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். புரியுதா? ஃபேக் நியூஸா பரப்பிட்டு இருக்காது.
ஒண்ணு போய் படிங்க, தயவுசெய்து உங்க அண்ணனுக்கும் சொல்லி கொடுங்க, அரசியல் இதுக்கு முன்னாடி இது நடந்திருக்குன்னு. உங்க அண்ணன் என்கிட்ட நோட்ஸ் கேட்டு தான் நானே கொடுத்துருப்பேன்டா, சட்டமன்றத்தில் உட்காந்து இப்போ இதெல்லாம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் தேவை, இதெல்லாம் பேசிக்கு, இதெல்லாம் பத்தி கண்டிப்பா ஒரு விஷயம் போகும், ஒரு டாக் போகும், எடுத்து டக்குன்னு அடியில் நானே கண்டென்ட் கொடுத்துருப்பேன்டா. உங்க அண்ணன் வீட்டில் போய் உட்காந்து ட்விட்டர் போடுறாரு, அந்த ட்வீட் உங்க அண்ணன் போட்டது இல்லப்பா, உங்க அண்ணனுடைய பிஆர் டீம் போட்டது. உங்க அண்ணன் போட்ட இன்னைக்கு இந்த ரைட் அப் இருக்குல்ல, அது நாளைக்கு காலையில உங்க அண்ணன் எழுப்பி கேட்டா கூட உங்க அண்ணனுக்கு தெரியாது. நைட்டு 1:30 மணிக்கு நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. பாருங்க நமக்கு எந்த அளவுக்கு கண்டென்ட் கொடுக்குறேன். உண்மைக்கு சொல்றேன், அடுத்த 5 வருஷத்துக்கு மீம் டெம்ப்ளேட்டும் நமக்கு கிடைச்சிரும், கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லாம இருக்கும். இனிமேல் நான் ஃபுல் ஃபிளெஜ்டாக வேலை பார்க்க போறேன். ஒரு நாளைக்கு 3 வீடியோ 4 வீடியோ 5 வீடியோ 10 வீடியோ வந்தா கூட நம்ம சேனல்ல ஆச்சரியப்படுறது கிடையாது. ஏன்னா அவ்வளோ கண்டென்ட் இருக்கு. பேசுறதுக்கு தான் நமக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. பேசினாலும் அதை ஒர்க் பண்ணி எடிட் பண்ணி அவுட் எடுத்து போறது தான் கொஞ்சம் லேட் ஆகுது. ஆனால் உடனுக்குடன் செய்திகள் டெஃபினட்டாக வந்துடும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினம் ஒரு வீடியோவில் டெஃபினட்டாக 2-3 வீடியோ வந்துடும். உங்கள் ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த தற்குறிகள்லாம் எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா அதுக்கே மிகப்பெரிய தைரியம் வேணும். இங்கே பல யூடியூபர்ஸ்லாம் பேக் அடிச்சுட்டு இப்போ விஜய்க்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம அந்த நிலைப்பாடுக்கு போக மாட்டோம். அரசாங்கத்தை எதிர்த்து, ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்போம். அதிகாரத்தை எதிர்த்து தான் நம்ம குரல் என்றைக்குமே இருக்குமே தவிர அடிமை சாசனம் எழுதி கொடுக்குற லெவலுக்குலாம் போகாது. எனக்கு உங்கள் ஆதரவு ரொம்ப முக்கியம். என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.